மனசுக்குள்ள வீராப்பு இருக்கிறவங்க மட்டும் இங்கே அரசியல் பண்ண முடியாது. நல்ல எண்ணம் இருக்கிறவங்க மட்டும் அரசியல் பண்ண முடியாது. இல்லை, சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக சமூக பொறுப்பு இருந்தே தீரணும். இப்போ நான் சொல்றது வந்து இந்த சினிமாலேருந்து அடுத்த கட்டம் என்னவா இருக்க முடியும்னா, மக்கள் தான் நமக்கு இவ்வளோ பெரிய அங்கீகாரத்தை கொடுக்குறாங்க. இப்போ நான் வந்து சினிமாவுக்கு வந்தப்போ எங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு எனக்கு சோறு போட்டிருந்தா கூட எனக்கு சொசைட்டியில் பெரிய மரியாதை ஏற்படுத்தி கொடுத்தது இந்த புதிய பாதையின் மூலமாக இந்த சமூகம். ஸோ இந்த சமூகத்துக்கு நான் இன்டர்ன் ஏதாவது நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு தான் பார்த்திபன் மனிதநேய மன்றம்னு ஒரு மன்றத்தை ஆரம்பித்தேன். கொஞ்ச நாள் கட்சி நான் சோத்து கட்சின்னு ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு படம் ஆரம்பித்து அதன் மூலமாக ஏதாவது அரசியல் வழியாக நம்ம ஏதாவது செய்ய முடியுமான்னு பார்த்தா, அரசியல் போகிற போக்கில் இங்கே நிறைய வசதி தேவைப்படுது, நிறைய பணம் தேவைப்படுது. அரசியல் வந்து சாதாரணமாக வெறும் மனசுக்குள்ள வீராப்பு இருக்கிறவங்க மட்டும் இங்கே அரசியல் பண்ண முடியாது. நல்ல எண்ணம் இருக்கிறவங்க மட்டும் அரசியல் பண்ண முடியாது. அது அரசியலுங்கிறது வேற ஒரு பெரிய களம். அது உங்களுக்கு யாருக்கும் புரியாதுன்னு சொல்லிட்டே புதைச்சி வச்சிருக்கோம். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் இங்கே வந்தார். அப்படிப்பட்ட இது யாருமே கண்டுபிடிக்க முடியாதுன்ற ஒரு நேரத்தில் தான் அவர் ஒரு வீரியமாக வெளியில் வந்தார். பட் இந்த சூழல் வந்து இப்போ அப்படி இல்லைன்றாங்க. நான் யார் உள்ளே வந்தாலும் அவங்கள நான் வரவேற்கிறேன். ஜென்ரலாக நல்லது தானே. யாராவது ஒருத்தர் தனியாக ஓடி போய் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குறதுக்கு பதிலாக ஒரு பெரிய கூட்டம் ஓடணும். அப்போ தான் நமக்கு பார்க்குறவங்களுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு. பட் அதனால் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நான் ஏதோ ஆளுங்கட்சிக்கு எதிரானவன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இங்கே போட்டி வந்து பயங்கரமாக இருந்தால் தான் வெற்றி வந்து நியாயமாக இருக்குன்றது என்னுடைய ஃபீலிங். அப்புறம் எப்பவுமே ஒரு பிரச்சனையை கிளறி விட்டு ஆளாளுக்கு ஒரு பதில் சொல்லி அந்த பிரச்சனை அதிகமாகிறத விட ஃபர்தராக இந்த மாதிரியான உயிர்கள் பலியாகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அதை பற்றி தான் நம்ம யோசிக்கணும். நான் சாதாரணமாக ஏதாவது ஒரு போஸ்ட் நான் ரெகுலராக சோஷியல் மீடியாவில் எல்லாத்துக்கும் ஒரு பதில் போடுறேன். போடும்போது கீழே கெட்ட வார்த்தைகளை அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்களா, அது பார்க்கும்போது நமக்கு கோவம் வருது. சட்டையை பிடிச்சிட யாரா நீ நான் வெளில வட, உனக்கு முகம்னு ஒன்று இருந்தால் வெளில வட பார்க்கலான்னு சொல்லலான்னு தோணுது. பட் அவனுக்கு முகமே கிடையாது, அவன் யாரோ ஒருத்தன். ஆனால் அது நம்மளை வந்து இரிட்டேட் பண்ணுது, அல்லது நம்மளுடைய வேகத்தை வந்து அது குறைக்குது. நம்ம நல்ல விஷயத்தை சொல்ல வரும்போது அது டெஃபினட்டாக குறைக்குது. பட் இதுக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு வகையில் போலீஸ் சைடில் இதுக்கெல்லாம் நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட சொன்னேன், இவர் இறந்து விட்டார், அவர் இறைவனோடு சேர்ந்து விட்டார் சொல்லிட்டு அந்த கேஸ் நான் போட்டிருக்கேனே தவிர இது வரைக்கும் அதுக்கான எந்த பதிலுமே வரல. ஸோ அதனால் நீங்கள் தான், உங்கள் கையில் தான் அந்த பவர் இருக்குது. உங்களை சுற்றி நடக்கிற ஏதோ ஒரு கூட்டத்தில் இருந்தால் அந்த மாதிரியான விஷயங்கள் வருதுன்னா அது நீங்களாக ஒரு மேடை போட்டு ஏதாவது தவிர்க்க முடியுமான்னு பார்க்கணும்.